மாற்றான் தாய் குழந்தை தான். அதை தான் குழந்தையா நினைச்சு அதை பசியாத்தணும்னு என்னைக்கு நீ நினைச்சிட்டியோ நீ தெய்வமாயிட்டடா. இப்ப நான் பெத்த பிள்ளைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா யாரோ பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு தோணுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிரும்னு அப்படி ஒரு ஜென்ரேஷன் இருந்த காலங்கள்லாம் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. தாய்ப்பால் கொடுப்பது தான் அழகு என்று இன்னைக்கு இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு முன்னாடி இவ்வளவு பேருக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்கான்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தாய்ப்பாலை விட சிறந்த உணவு பொருள்னு எதுவுமே கிடையாது. முதல்ல தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது தயங்க கூடாது. பொது இடங்கள்ல தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அது யோசிக்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை. தாய்ப்பால் கொடுக்கும்போது சுத்தி உள்ளவங்க என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த தாய்ப்பால் தான் குழந்தைக்கு அருமருந்து. இந்த சீம்பால் முதல்ல அந்த குழந்தைக்கு அந்த சீம்பால் கொடுப்பாங்கம்மா, அதுதான் இந்த குழந்தைக்கு லைஃப் லாங் நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு இருக்கு, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையே அரவணைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அது. அது பேர் தாய்மை, தூய்மை. இதை ஒத்துக்கொள்ளுவதே நேர்மை. இப்ப நான் பெத்த பிள்ளைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இயல்பாவே நம்மளை மீறி அந்த பாசம் வந்துடும். ஆனா யாரோ பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு தோணுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. நான் எங்க பருவத்துல எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இந்த காலத்து பிள்ளைகளு சமூக அக்கறையோட இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இதை பார்த்து இன்னைக்கு வர்ற இளம் பெண்கள், ஏன்னா தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிரும்னு அப்படி ஒரு ஜெனரேஷன் இருந்த காலங்கள்லாம் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. தாய்ப்பால் கொடுப்பது தான் அழகு என்று இன்னைக்கு இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு முன்னாடி இவ்வளவு பேருக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்கான்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஏன்னா நம்ம இதுல சித்தி கொடுமையெல்லாம் நிறைய கதைகள் எல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது மாற்றான் தாய் குழந்தை தான். அதை தான் குழந்தையா நினைச்சு அதை பசியாத்தணும்னு என்னைக்கு நீ நினைச்சிட்டியோ தெய்வமாயிட்டடா. இது தெய்வத்துக்கு சமமான ஒரு பெண்ணோட இன்னைக்கு நின்று பேசுறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இங்க இருக்கிற இளம் பெண்கள் எல்லாருமே ஒண்ணு நினைச்சுக்கங்க, பின்னாடி உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பளிப்பதற்கு கடவுள் ஒரு வரம் கொடுத்தால், ஏன்னா இது வரம், இந்த வரம் கொடுத்தால் நிச்சயமாக இந்த வரத்தை பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்குமா. மாற்றான் தாய் குழந்தை தான். அதை தான் குழந்தையா நினைச்சு அதை பசியாத்தணும்னு என்னைக்கு நீ நினைச்சிட்டியோ நீ தெய்வமாயிட்டடா. இப்ப நான் பெத்த பிள்ளைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா யாரோ பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு தோணுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிரும்னு அப்படி ஒரு ஜென்ரேஷன் இருந்த காலங்கள்லாம் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. தாய்ப்பால் கொடுப்பது தான் அழகு என்று இன்னைக்கு இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு முன்னாடி இவ்வளவு பேருக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்கான்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.